ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஸ்கை டெக் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரோக்ராமிங் இன் சி அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் மீன்ஸ் அன்கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அன்கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்னால் என்னென்னா, உங்களுக்கு கிளியராக புரியணும்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் இந்த வீடியோ, ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட். த அன்கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் without checking any conditions. அன்கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா, எந்த ஒரு கண்டிஷனையும் செக் பண்ணாமல் ஒரு பாயிண்டில் இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும். அதுக்கு பேர் தான், இல்லைனா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். எந்த கண்டிஷனும் இல்லாமல் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுதான் அன்கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இது 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா பிரேக், கோ டு, கண்டினியூ. ஃபஸ்ட்டு என்ன கிளியராக பார்க்க போகிறோன்னா, கோ டு தான் பார்க்க போகிறோம். கோ டு ஸ்டேட்மெண்ட். த கோ டு ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு பிரான்ச் unconditionally from one point to another point in the program. கோ டு ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா, அன்கண்டிஷ்னலி ஒரு டேட்டா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகும். இதுக்கு பேர் தான் கோ டு ஸ்டேட்மெண்ட். அதாவது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம். த கோ டு ஸ்டேட்மெண்ட் ரெக்யூட்ஸ் இன் எ லேபிள் in order to identify the place where the control to be transferred. டேட்டா எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்ட்டு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். அதுக்கு நேம் கோ டு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இதுக்கான சின்டாக்ஸ் கோ டு லேபிள் சம் கண்டென்ட், நெக்ஸ்ட் லேபிள். இதுதான் சின்டாக்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கோ டுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். ஜஸ்ட் ஈஸியான சிம்பிளான ப்ரோக்ராம் தான். நல்லா கவனிங்க, உங்களுக்கே புரியும். இது என்ன ப்ரோக்ராம்னா, இதில் ஏ பி 2 வேரியபிள்ஸ் எடுக்கிறோம். இதில் எது பெருசு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம். 2 வேரியபிளில் எடுக்கிறோம், அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறோம், கண்டிஷனை செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும். இல்லை இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா கோ டு பிக்குக்கு போகும். இல்லை தப்பாக இருந்துச்சுன்னா ஹெல்ஸ் ப்ரோக்ராம் போகும். இதுதான் இந்த ப்ரோக்ராம். பாருங்கள், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹெட்டர் இதுதான். ஹேஷ் இன்க்ளூட் லெஸ் தென் studio.h கிரேட்டர் தென். மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். வாய்டு மெயின். இப்போது மெயின் ஃபங்க்ஷனோட பாடி இதுதான். ஓப்பன் பிரேசஸ் int a equal to 50 b equal to 20. a bன்னு 2 வேரியபிள் எடுத்திருக்கோம். அந்த 2 வேரியபிளுக்கும் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ண போகிறோம். இது இஃப் கண்டிஷனை வச்சு செக் பண்ணுறாங்க. ஸோ இஃப் a லெஸ் தென் b கோ டு பிக். இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா கோ டு பிக். பிக்ன்றது இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனில் என்ன வரும்? printf a is big. இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா இது பிரிண்ட் பண்ணும். else b is bigன்னு பிரிண்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், a பெருசா b பெருசா? ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா, கர்சர் இங்கே வரும், இந்த லைனை ரீட் பண்ணும், இந்த வேல்யூவை எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனை செக் பண்ணும். இந்த கண்டிஷன் செக் பண்ணதும் இது கரெக்டு, ஏ தான் பிக். ஸோ கோ டு பிக். பிக்ன்ற ஃபங்க்ஷனுக்கு வரும்.
இது அப்படியே டீலில் விட்டுரும். ஸோ பிக்குங்க வந்தால் இங்கே என்ன இருக்குது, printf ஏ இஸ் பிக். ஸோ ஆன்சர் அவுட்புட்டில் என்ன வரும், ஏ இஸ் பிக்னு பிரிண்ட் பண்ணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பிரேக் கண்டினியூலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.